Filmfest.com நேயர்களுக்கு வணக்கம். நான் கனவு வாரியம் திரைப்படத்தோட டைரக்டர் அருண் சிதம்பரம் பேசுகிறேன். இந்த கனவு வாரியம் திரைப்படம் உலக அளவில் புகழ்பெற்ற ரெமி விருதை வென்றிருக்கு. இது உலகத்திலே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த வேர்ல்ட். அவங்க தான் இந்த வேர்ல்ட் ஃபெஸ்ட் அவங்க தான் இந்த அவார்டை தராங்க. ஏப்ரல் மாதம் நடக்கிற விழாவில் இந்த அவார்ட் அவங்க தராங்க. இந்த ரெமி அவார்டுக்கு தேர்வாகிற முதல் தமிழ் படம் இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த அவார்டை வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், ஜார்ஜ் லூகாஸ், ஆங்லி, ஃபோர்ட் கெப்பலோ, இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் தான் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க கரியருடைய ஆரம்ப கட்டத்தில் முதல்ல இந்த அவார்டு கொடுத்து அங்கீகரிச்சது இந்த வேர்ல்ட் ஃபெஸ்ட் தான். இந்த அவார்டு வாங்குறது நிச்சயமாக ஆண்டவனுடைய பிளெஸிங்ஸ் தான். அண்ட் இது இல்லாமல் படத்துக்கு நம்ம நேஷனல் சயின்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிற அந்த ஃபெஸ்டிவலில் ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடச்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கனவு வாரியம் திரைப்படத்தில் கல்லா மன்னா அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வருது. அந்த பாடலுக்கும் ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இந்த பாடலை ஒரு 51 கிராமிய விளையாட்டுக்களை இந்த பாடலை இப்போ பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம மறைந்து போன விளையாட்டுக்கள். இந்த பாடல் சர்வதேச அளவில் 70th பேர்போன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் மியூசிக் வீடியோ ஃபெஸ்டிவலில் இந்த பாடலை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக. அண்ட் நான் யூஎஸில் நான் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு யூஎஸில் ஒரு 8 years ஒர்க் பண்ணிட்டு எனக்கு யூஎஸ் வாழ்க்கை போதும்னு எனக்கு தோணி இங்கே நான் இந்தியா இங்கே சென்னை இந்த படத்தை நான் எடுத்து முடிச்சிருக்கேன். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் நான் பண்ணியிருக்கேன். லீட் ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் அதில் மெயினாக அதில் ஸ்கிரிப்ட் தான் அதில் ஹீரோ. இது ஆக்சுவலாக இது அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படமே இல்லை. இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் இது. பட் இதில் அவார்டுக்கான கண்டென்ட்டும் இதில் இருக்குது. ஸோ பேசிக்காக அவார்டுக்கு நாங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் 2 டூயட் சாங் இருக்குது. அந்த 2 டூயட் சாங் மட்டும் தான் இப்போ எடுத்துருக்கு. மற்றபடி இது ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் என்டர்டெய்னராக இது இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சயின்ஸை சுவாரஸ்யமாக சொன்னால் எப்படி இருக்குன்றது தான் என்னுடைய நோக்கம். நான் ஒரு சினிமாக்காரன் கிடையாது. நான் ஒரு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தன் இப்போ படம் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் இப்போ இந்த படம் கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அப்போ என்னுடைய டார்கெட் யங்ஸ்டர்ஸும் இந்த ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் இந்த இளைஞர்கள், இவங்க தான் என்னுடைய அண்ட் இந்த கிட்ஸ், இவங்க தான் என் ஆடியன்ஸ். அப்போது இவங்களும் நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் சுவாரஸ்யமாக இருந்தால் மட்டும்தான் நான் டார்கெட் பண்ண முடியும். ஸோ அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் தெளிவாக இருந்ததுனால இது ரொம்ப சுவாரஸ்யமாக என்டர்டெய்னிங்காக ஒரு ஹியூமரஸாக தான் படம் உங்களுக்கு த்ரூ அவுட் போகும். உங்களுக்கு ஹியூமரோடையே படம் ட்ராவல் ஆகும். ஆனால் உங்களுக்கு படம் முடிச்சு வெளில வரும்போது நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு வெளில வருவீங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு யோசனை இருக்கும். அண்ட் மோடி பேசுகிற, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுகிற மேக் இன் இண்டியா, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த விஷயங்கள்லாம் கூட இந்த படத்தில் ஒரு மையமாக இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய அப்பா ஆணையாளகன் டாக்டர் சிதம்பரமும் என்னுடைய பிரதர் கார்த்திக் சிதம்பரம் டிசி கேப் ஒரு கம்பெனி நடத்துகிறார் யூஎஸ்லையும் இந்தியாலையும். இவங்க 2 பேரும் இந்த படம் இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்காது. இது சாத்தியமும் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் தான் இது. ஆனால் வி நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. இப்போ படத்துக்கு ஒரு இதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும்னா அது நிச்சயமாக அதை செலவு பண்ணி தான் இப்போ அதை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரேமில் கூட உங்களுக்கு இது பட்ஜெட்டில் பண்ணப்படுறது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்துடைய மைய கருன்னு பார்த்தீங்கன்னா மின்வெட்டு, இந்த பவர் கட்டு தான் இந்த படத்துடைய மைய கரு. அண்ட் இது ஒரு வில்லேஜ் சயின்ஸ் இனோவேஷன், இது 3 தான் பேஸ் பண்ண படம் தான் இது. இந்த படத்துடைய ஒன்றை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு மின்வெட்டால் பாதிக்கப்படுறான். அதுக்கு அவன் என்ன பண்ணான்றது தான் படம், அதுதான் கதை. இது ரொம்ப சுவாரஸ்யமாக அது இருக்கும். இந்த மாதிரி இந்த படத்துடைய ட்ரீட்மெண்ட்டும் சரி, கண்டென்ட்டும், சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ படத்துக்கு நீங்கள் இப்போ நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஒவ்வொரு மனுஷனுமே சாதிக்கணும் தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுமே கவனிக்கப்படணும் தான் நினைக்கிறேன். அந்த கவனிக்கப்படணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குமே கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ இதில் இருக்குது. அண்ட் படத்துடைய மிகப்பெரிய பலம் பாடல்கள். இந்த படத்தில் ஆஸ் அ ஆல்பம் எல்லா பாடலுமே கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதை நான் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். பாடல் வரிகளும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாடலுக்கான அந்த கம்போசிஷன், அந்த இசை எல்லாமே பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு கட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே படத்தை அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போனாங்க. இந்த படத்தை வேர்ல்ட் ப்ரீமியர் ஏப்ரலில் நடக்குது ஆக்சுவலாக ஹூஸ்டனில், அந்த வேர்ல்ட் ஃபெஸ்ட், அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அங்கே வேர்ல்ட் ப்ரீமியர் முடிச்சதுக்கப்புறம் படத்தை இங்கே மே மாதமோ ஜூன் மாதமோ படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கு எல்லாருடைய பிளெஸிங்ஸ் வேணும். அவசியம் எல்லாரும் தியேட்டருக்கு இந்த படத்தை பாருங்கள். உங்களுடைய ஆதரவு முக்கியம். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் என்னைய மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி புது புது முயற்சிகளோட படம் எடுக்க வருவாங்க. நன்றி, வணக்கம்.
tamilmovie.com நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆனழகன் டாக்டர் சிதம்பரம். நான் ஆனழகன் போட்டியில் சென்னை அளவில், தமிழக அளவில், தென்னிந்திய அளவில், தேசிய அளவில் பல முறை பங்கு பெற்று பல விருதுகள் பெற்றிருக்கிறேன். உடற்பயிற்சி கலையினுடைய நவீன உடற்பயிற்சிகள் தமிழகத்தில் முன்னோடி. இந்த கலையில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலே அந்த துறையில் ஈடுபட்டு வர்றேன். பொருள் நோக்கம் இல்லாமல் ஒரு பொதுநல நோக்கோடு இந்த கலையை கற்றுத்தர்றேன். இதுதான் என்னை பற்றினது. இப்போ உங்கள்கிட்ட அறிமுகமாகிறது கனவு வாரியம் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக முதலாக உங்கள்கிட்ட அறிமுகமாகிறேன். இந்த கனவு வாரியம் திரைப்படத்தை இயக்கியது என்னுடைய இளைய மகன் அருண் சிதம்பரம் அவர்கள். இந்த படத்தை தயாரித்தது நானும் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் இணைந்து டிசி கேப் பேனரில், சினிமாஸ் பேனரில் தயாரிச்சிருக்கோம். இந்த கனவு வாரியம் திரைப்படம் நிச்சயமாக பேசப்படக்கூடிய படம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு ஒரு வரவேற்பு, இதுக்கு ஒரு இது கிடைக்கும். விருது கிடைச்சிருச்சு. எங்களுக்கு ரெமி விருது கொடுத்துருக்காங்க. அருண் சிதம்பரத்தினுடைய கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் தர வரவேற்பு தான், மக்கள் தரக்கூடிய வரவேற்பு தான், ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய விருது. அந்த விருதை நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு தரணும். படத்தை போய் அவசியம் போய் பாருங்கள். திரையரங்கத்தில் பார்த்து உங்களுடைய பாராட்டுக்களை, உங்களுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக அந்த இளம் இயக்குனர், அறிமுக இயக்குனர் அருண் சிதம்பரத்திற்கு தருமாறு அன்போடு பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.